ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா இன்டெல். இது ஒரு டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன டேஸ்லேயே ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட கமெண்ட்லையுமே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் குரூப்பில் தான் நம்ம எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த இன்டெல் அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும்னாலுமே நீங்கள் குரூப்பில் தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு நீங்கள் பர்சனலாகவே டிஎம் பண்ணலாம். நான் எனி டைம் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலுமே என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்டெல் அப்ளிகேஷனோட லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்களும் கரெக்டாக பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன் அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே செட் பண்ண பாஸ்வேர்டு மாதிரியே கீழேயுமே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் நீங்கள் டெய்லியுமே உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு கீழே இன்விடேஷன் கோடு இருக்குது. ஸோ இல்லை நம்பர்ஸ் லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கைஸ் டேஷ்போர்டு வரும். ஸோ மேலே இன்ட் ஆப்ஷன் இருக்குது ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே போகணுன்னா என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன பிளான் இருக்குது, எந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ டெய்லி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகிறோன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதில் பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளான், ஓகேங்களா, அந்த பிளான் மட்டும்தான் நம்ம பை பண்ண போகிறோம். வேறு எந்த பிளானுமே நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே உள்ள பிளான் எல்லாமே சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிளான் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு பிளான் மட்டும்தான் உங்களுக்கு பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இந்த பிளானை மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 530 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 105 ரூபா வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் 12 மணிக்கு, அதாவது மிட் நைட்டில், ஸோ அந்த டே ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி 12 மணிக்கு உங்கள் வேலெட்டில் 105 ரூபா ஆட் ஆயிரும். இதே மாதிரி டெய்லியுமே உங்கள் வேலெட்டில் 105 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை டெய்லியுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த பிளானை வாங்குறீங்க அப்படின்னா அந்த 530 ரூபாயை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணி வேலெட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பை நவ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேலே பாருங்கள் செலக்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சம் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதில் ஃபில் ஆயிடும். அந்த 530 ரூபான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே கீழே என்ட்ரு ஆயிடுச்சு 530. இதை நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ 530ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பே 530 530 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது, பேடிஎம்மில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கீழே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைடில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இது மூலிமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தா இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வேலெட்டில் ₹105 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே பாருங்கள், மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காட்டும் அப்படின்னா, ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொன்னேன். வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு செட் பண்ண சொன்னேன். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வித்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல கீழே வந்து மினிமம் 120 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பட் நமக்கு டெய்லியுமே அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிறது வந்து எவ்வளோனா ₹105 தான் ஆட் ஆகும். அதனால் நமக்கு டெய்லி வித்ட்ராவல் போட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டே ₹105 கிரெடிட் ஆகும், செகண்ட் டே ₹105 கிரெடிட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு ₹210 வந்துடும். ஸோ அந்த ₹210 வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே வந்து வித்ட்ராவல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ₹120 வர உங்களுக்கு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து வித்தின் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ரா நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷனில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லியுமே லான்ச் ஆகிட்டு இருக்குது. புது அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகுது. இப்போது இந்த டைமில் வீடியோ போடும்போதுமே இன்னும் 2 அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதோட வீடியோவுமே வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். டுமாரோவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே வந்து அப்டேட்டாக இருந்துக்கோங்க. மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஏர்னிங்ஸ்க்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.